நம்முடைய டாக்டர் மேட் நம்முடைய சோன் 2 பேருமே அந்த பாருக்கு வெளில காட்டுறாங்க. 2 பேருமே டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும்போதே நம்மளோட சோன் டாக்டர் மேட் கிட்ட உங்களுக்கு பொண்ணுங்களை பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹைப்பத்தட்டிக்கலான கேள்வி கேட்குறா. நம்மளோட மேட்க்கு என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அவளோட கண்ணையே கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கா. கிட்டத்தட்ட இது ஒரு ஐ டு ஐ காண்டாக்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்முடைய மேட் சோன் கிட்ட ஏன் உன் ஃப்ரெண்ட்ஸ் மேலே எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைன்னு சொன்னனே, அதனால் இப்படி ஒரு கேள்வியை கேட்குறியா அப்படின்னு சொல்ல, ஆமாம் அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ ரொம்பவே சைலண்ட்டாக உட்காந்துருக்கா. இந்த கான்வர்சேஷன் இப்படியே போய்கிட்டு இருக்கு. இந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு நம்முடைய ஸ்டுடியோவில் பசங்க எல்லாரையும் காட்டுறாங்க. நம்முடைய சோன் சாண்டி 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்முடைய சோன் சாண்டி கிட்ட நேற்று நைட்டு அவன் மேட் கிட்ட என்னெல்லாம் பேசினாலும் அது எல்லாத்தையும் பற்றி அவகிட்ட சொல்லிட்டு இருக்கா. நான் டாக்டர் மேட் கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்ல, நம்முடைய சாண்டி உண்மையாவா, அவன் என்ன பதில் சொன்னான், நீ இவ்வளோ ஓப்பனாக அவங்ககிட்ட கேட்டியா அப்படின்னு சொல்ல, ஆமாம் நான் கேட்டேன், எனக்கு தெரிஞ்சு இதான் கரெக்டான டைமாக இருக்கும்னு தோணுச்சு, நான் அவன் கிட்ட கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல, இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது என்னோடய சாண்ட் அங்கே வரா. காலையில் எழுந்து பைபிள் நல்லா யூனிவர்சிட்டிக்கு பக்காவாக ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்கான். இவன் அந்த டேபிள் கிட்ட வந்து தண்ணி குடிச்சிட்டே இருக்கும்போதே நம்மளுடைய சாண்ட் இவங்க 2 பேரையும் பார்த்து, வழக்கமாக இந்த டைம்க்குலாம் நீங்கள் எழுந்துக்கவே மாட்டீங்களே, இப்போவே பெட்டில் தானே புறந்துட்டு இருப்பீங்க, இப்போ நான் அதிகாலையில் எழுந்து உட்காந்து 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க, அப்படி என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்ல, நம்முடைய சாண்டி நம்மளோட சாண்டை வெறுப்பேற்றுற மாதிரி, நாங்கள் பசங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், நீ வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா, வா உட்காரு அப்படின்னு சொல்ல, நம்முடைய சாண்ட் உங்ககிட்டலாம் மனுஷன் பேசுவானா, உங்ககிட்ட பேசுகிற நேரத்தில் நான் போய் படிக்கலாம், அப்படி இல்லைனா போய் படுத்து தூங்கலாம், உங்ககிட்ட பேசலாம் சச் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிற மாதிரி இவன் செம கடுப்பாக போயிடுறான். நம்மளோட சாண்டி உனையெல்லாம் திருத்தவே முடியாதுடி, உனையெல்லாம் திருத்தவே முடியாது அப்படிங்கிற மாதிரி இவன் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டே இருக்கா. ஸோ இந்த கான்வர்சேஷன் இப்படியே போயிட்டுருக்கு. நம்மளோட சாண்டி அவன்கிட்ட சரி ஓகே டாக்டர் மேட் என்ன ரிப்ளை பண்ணா அப்படின்னு சொல்ல, அந்த சீனை கட் பண்ணிவிட்டு இங்கே மேட் நம்மளோட சோன் 2 பேரோட கான்வர்சேஷனை காட்டுறாங்க. ஏன் ஒருவேளை நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை எனக்கு பிடிக்கலன்னு சொன்னனே அதனால சொல்கிறியா அப்படின்னு சொல்ல, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கா. இவன் அப்படி சொல்ல இவனோட முகமே அப்படியே மாறி போகுது. இவன் அப்படியே நார்மலாக ரொம்ப நாள் பழகினவங்க மாதிரி உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த கான்வர்சேஷன்லாம் பார்க்கும்போது நம்மளோட சோனுக்கு ஒருவேளை டாக்டர் மேட் கேவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிறத ஒரு 30% கன்ஃபார்ம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லலாம். பட் ஸ்டில் இன்னமும் 100% கன்ஃபார்ம் ஆகலை. அவளுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது. அவளுக்கு இன்னுமே நிறைய கிளாரிட்டி தேவைப்படுது. ஸோ இதுக்கப்புறம் அவள் இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணா, அவளுடைய அம்மா கிட்ட இதை ஆதாரத்தோடு நிரூபித்து அந்த காரை ப்ரெசென்ட்டாக வாங்கினாலா இல்லையா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி ஃபர்தர் எபிசோடில் பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சீரீஸ். நான் உங்கள் தரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாருமே ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டே இருந்த கிஸ் மீ அகைன் எபிசோட் 3 பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரியலி சாரி செல்ல குட்டீஸ், நான் ஒரு 2-3 நாளாக கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். நிறைய ஒர்க்ஸ் இருந்துச்சு, அதனால தான் நான் உங்களுக்கு எந்த வீடியோஸும் போஸ்ட் பண்ண முடியல. விதவுட் டிலே இன்னொரு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எபிசோட் 3 ஸ்டார்டிங்கோட சானை தான் காட்டுறாங்க. நம்மளோட சான் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட யூனிவர்சிட்டியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இவ கேஃபேட்டரியாவில் சாப்பிட்டுட்டே இருக்கா. அவளோட ஃப்ரெண்ட் அவகிட்ட, உன்னோட முகத்தை பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ கிளாஸே இல்லாமல் உன் முகம் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது, நீ பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொல்ல, நம்மளோட சாண்ட் எனக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது, என்னோடய கிளாஸ் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு ஒரு ஃப்ரெண்டாக உனக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுக்குறேன், தயவு செஞ்சு அந்த சோடா பிடி கண்ணாடியை தூக்கி போட்டுட்டு தயவு செஞ்சு காண்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ண ட்ரை பண்ணு, அதை நீ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ, கண்டிப்பாக அது உனக்கு செட் ஆகும், உன் முகத்துக்கும் அது ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நார்மலாக ஒரு பொண்ணுங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பக்கத்தில் இருக்க அந்த பையன், ஆமாம் நான் கூட கேள்விப்பட்டேன், யாரோ ஒருத்தவங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்னா உள்ளே இருக்க அழகு வெளில வர ஆரம்பிக்குமா, உள்ளே இருக்க எவ்வளோ ஆசைலாம் அது முகத்தில் காட்ட ஆரம்பிக்குமா, அப்படியே மூஞ்சி பிரகாசமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் எக்கச்சக்க பெட்டுகளை போட நம்மளோட சாண்ட் செம்மையாக கடுப்பாயிரா. வாயை மூடு, யார் இப்போ யாரை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கா, நான் அவனை லவ் பண்ணுறேன்னு உங்ககிட்ட சொன்னனா அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு இரு நாங்கள் அந்த பையன் மென்ஷனே பண்ணலை, நீயாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டா இதுன்னு அர்த்தம், அப்போ உள்ளே இருந்தால் வெளில வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணும் அவனும் மடக்கி நம்மளோட சானை கேள்வி கேட்டுட்ருக்காங்க. நம்மளோட சான் செமையாக கடுப்பாயிட்டு, இதே மாதிரி 2 பேரும் பேசிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இருக்கிற சாப்பாடு எடுத்து மூஞ்சி மேலே கொட்டிடுவேன், நீங்கள் 2 பேரும் அவனுக்கு சப்போர்ட்டா இல்லை எனக்கு சப்போர்ட்டா, அவனுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் 2 பேரும் என்ன ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இவ செமையாக கடுப்பாயிட்டு அங்கேருந்து போக போகிறா. ஸோ இப்போ எல்லாருக்குமே கிளாஸ் நடந்துட்டுருக்கு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் நம்மளோட சான் ஒரு நல்ல படிப்பாளி குழந்தை, ரொம்ப நல்லாவே படிக்கும் இந்த குழந்தை. ஸோ கிளாஸ் ரூம்லேயே ரொம்பவே சின்சியராக படிச்சுக்கிட்டு இருக்கா. ஸோ இவங்க எல்லாம் கிளாஸை முடிச்சுட்டு வெளியில் வராங்க. வெளியில் வரும்போது பார்த்தா 3 பேர் நடந்து வராங்க. சடனாக நம்ம சான் அங்கேருந்து ஓட ஆரம்பிக்கிறா. இவன் ஏன் இப்படி ஓடுறா அப்படின்னு பார்த்தா ஆப்போசிட்டோட ஆர் வந்து அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பட் இவன் அவனோட அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே அங்கேருந்து பதறி அடிச்சுட்டு ஓடியே போயிடுறா. டாக்டர் ஆர் யூனிவர்சிட்டிக்குள்ள பார்த்த உடனே இவன் கிட்ட மாட்டினோம், இன்னைக்கு நம்ம தொலைஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வேகமாக இவனை அவாய்ட் பண்ணுறதுக்காக அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறா.
இவன் அங்கேருந்து தலைதறிக்க ஓடி போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல நின்று மூச்சு வாங்கிக்கிட்டு இவன் எதுக்காக இங்கே வந்து தொலைஞ்சான்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டே இருக்கா. இவன் அப்படி புலம்பிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து வேன் அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிடுற மாதிரி கேட்குது. யார் அது நம்மளை கூப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஸ்லோவாக டேர்ன் பண்ண நம்மளோட டாக்டர் ஆர் இவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கை காட்டிக்கிட்டு இருக்கான். இவன் அதுக்கு பின்னாடி பார்த்தா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே அங்கே இருக்காங்க. அந்த பையனோட சான் கிட்ட என்னம்மா இப்படி பண்ணுற, ஒரு அழகான பையன் உனக்காக எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ அவனை இப்படி பார்க்காம அவாய்ட் பண்ணிட்டு வர்றது கொஞ்சம் கூட சரியே கிடையாது. அவன் உனக்காக ரொம்ப நேரமாக ஏற்கனவே வெயிட் பண்ணிட்டு இருக்கான், அதனால தான் இனிமேல் வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானே உனக்காக அவனை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி நல்லாவே கோர்த்து விடுறான். நம்மளோட சான் மைண்ட் வாய்ஸ்லேயே சத்தியமாக நீங்கள் 2 பேரோட ஃப்ரெண்ட்ஸே கிடையாது, சரியான துரோகிங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே செம கோவமாக திட்டிகிட்டே இருக்கா. நம்மளோட டாக்டர் வாட்சில் குட்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட கையை பிடிச்சி இழுக்க என்னோட சானுக்கு செமையாக கோவம் வருது. இப்போ எதுக்காக என் கையை பிடிச்சி இழுக்கிறேன், நான் எங்கே வரணும், முதல்ல என் கையை விடு அப்படின்னு சொல்ல, இல்லை அதெல்லாம் விட முடியாது, சரி உன்னோட கையை பிடிக்கக்கூடாது அப்படின்னா உனக்கு வேற எங்கே பிடிச்சா பிடிக்கும்னு சொல்லு, நான் அங்கே வேணா பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பையன் கொஞ்சம் டபுள் மீனிங்கில் பேசிகிட்டு இருக்கான். நம்மளோட சானுக்கு என் கிட்ட வந்தனா அவனை சாவடிச்சு போட்டுருவான், மரியாதை போட அந்த பக்கம் அப்படின்னு சொல்ல, சரி வா நான் அவனை எங்கேயுமே டச் பண்ணக்கூடாது, உனக்கு ஸ்கின்ஷிப் எதுவும் வேணாம் அப்படின்னா ஒழுங்கா நீ என் கூட வந்துடு அப்படின்னு சொல்ல, நான் ஏன் உன் கூட வரணும், நான் உன் கூட வரதுக்கு எனக்கு என்ன அவசியம் இருக்குது, நீ வேலையை பார்த்துட்டு போ, நான்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி இப்போ என்ன நீ என் கூட வரமாட்டேன், உனக்கும் எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ எல்லாருக்கிட்டே சொல்லணும், இப்போது அதை நான் உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டணும், அதானே உனக்கு வேணும், இரு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து நம்மளோட சானை கிஸ் பண்ணுறதுக்காக ரொம்பவே க்ளோஸாக வரான். நம்மளோட சான் இங்கே பாரு இந்த மாதிரி வேலை என்கிட்ட காட்டிகிட்டு இருக்காது, மரியாதை என்கிட்ட இருந்து போ அப்படின்னு சொல்ல, சரி ஓகே இந்த மாதிரிலாம் நான் உங்ககிட்ட பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விக்ரஸாக நடந்துக்கூடாது அப்படின்னா நீ பேசாமல் நான் கூப்பிடும்போதே வந்துடு, தேவையில்லாமல் நீ என்ன நல்லா பண்ண வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமாக அவனை டீஸ் பண்ணிட்டு இருக்கான். சரி அப்படியே அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லிட்டு வந்துடு, நான் யார் அப்படிங்கிறதே கன்வே பண்ணிவிடு, அவங்க அடுத்த வாட்டி உங்களை வந்து வித்தியாசமாக பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி இவன் எக்கச்சக்க விட்ட போல நம்ம சானுக்கு செமையாக கடுப்பாகுது. ஸோ இப்போ வேறு வழியும் இல்லை, இவன் கூட போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நான் போகிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்ல, அவளோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் போயிட்டா பை பாய் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஜாலியாக அங்கேருந்து அனுப்பி வைக்கிறாங்க. நம்மளோட சானை அவன் கூட்டிகிட்டு போல கிட்டத்தட்ட அவனை இழுத்துட்டு போ. டாக்டர் ஆர் நம்மளோட சான் வேண்டாம் அப்படின்னு சொல்ல தரன்னு பிடிச்சி அவனை இழுத்துட்டு வந்து வலுக்க டைமாக அவளை காரில் ஏற்ற ட்ரை பண்ணுறான். இப்போ எதுக்காக என்னை பிடிச்சி இப்படி இழுத்துட்டு வரேன், என்னை முதல்ல விடு, நான் எதுக்காக உன் கூட வரணும் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு உன்னை டிஸ்டர்ப் பண்ணும் அப்படிங்கிறது என்னோட மோட்டிவ் இல்லை, பட் இப்போ இதை விட்டால் எனக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது, தயவு செஞ்சு ஒழுங்காக போய் காரில் ஏறு, நானாக வேறு ஏதோ முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நீயாவே ஒழுங்காக காரில் ஏறிட்டா உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனை வேறு டோனில் மிரட்டிக்கிட்டு இருக்கான். பட் நம்மளோட சானுக்கு செமையாக கடுப்பாக இருக்குது. இவனை பிடிச்சி அழுத்தி காருக்குள்ளே உட்கார வைக்க இவன் திரும்பவும் கார்லேருந்து இறங்க ட்ரை பண்ணுறான். பட் டாக்டர் ஆர் சும்மா விடுற ஆள் கிடையாது இல்லையா, இப்போது நான் அவனை வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணால் நீ கார்லேருந்து இறங்கு, அதர்வைஸ் நீ ஏன் அமைதியாக உட்காந்துடா, அவனை எதுவுமே பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கண்ணால் மிரட்டிட்டு கையால் காட்டான். இவளுக்கும் வேறு வழி இல்லாமல் அமைதியாக உட்காந்துக்கிறான். இவனும் டிரைவர் சீட்டில் வந்து உட்காரான். நம்மளோட சான் கிட்டத்தட்ட ரொம்பவே அழவே ஆரம்பிச்சிட்டான். அவன் ரொம்பவே பயந்து போயிட்டான். அவன் கண்ணெல்லாம் கலங்கி தண்ணி வர ஆரம்பிக்குது. இவனுக்கு அவன் மூஞ்ச பார்க்கவே கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. என்னாச்சு அழறியா, தயவு செஞ்சு அவன் முன்னாடி உட்காந்து அழாத, எனக்கு அழற பொண்ணுங்களை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்ல இவன் கிட்டத்தட்ட கண்ணெல்லாம் தொடச்சிட்டு பயங்கர கோபமாக உட்காந்துட்டே இருக்கான். ஏன் இப்படி பண்ணுறேன், என்னை வீட்டுக்கு போகணும், என்னை விட்டு தொலை அப்படின்னு சொல்ல, உன்னை விடணும் தான் எனக்கு ஆசையாக இருக்குது, பட் இப்போதைக்கு என்னால் முடியாது, வேறு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவளை ரொம்பவே அழவும் ஆரம்பிச்சிடுறான். இவனுக்கும் அவளை பார்க்க பாவமாக தான் இருக்குது, பட் வேறு வழி இல்லை அப்படிங்கிறதுனால அவனை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. இவன் கீழே குனிஞ்சு அழ, அவன் முடியெல்லாம் மூஞ்சுக்கு முன்னாடி வந்து விழுது. இவன் அவன்கிட்ட போயிட்டு அவளோட முடியை எடுத்து விட போக, என்னை தொடாத அப்படியே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக கத்திக்கிட்டு இருக்கா. இவன் அவன்கிட்ட டிஷ்யூ பேப்பரை தூக்கி வீச, இவன் திரும்ப டிஷ்யூ பேப்பரை தூக்கி அவன் மேலே வீசுகிறான். ஸோ இந்த ஃபைட் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. நம்ம டாக்டர் ஆர் அவளை அங்கேருந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போக 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இல்லை இவன் மட்டும் தான் சாப்பிட்றான், அவன் சும்மா தான் உட்காந்துருக்கா. இவன் அவன்கிட்ட தயவு செஞ்சு சாப்பிட்டு தொல்லை, டேபிள் ஃபுல்லாக சாப்பாடு இருக்குது, இதை இப்படியே உட்காந்து முறைச்சி பார்த்துட்டே இருப்பியா, சாப்பிடு அப்படின்னு சொல்ல, எனக்கு சாப்பாடெல்லாம் எதுவும் வேணாம், என்ன முதல்ல வீட்டுக்கு விடு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ரொம்பவே டார்ச்சர் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனும் அவன்கிட்ட பயங்கரமாக கெஞ்சுறான். பட் இவனாலேயும் முடியல. அவளை விட்டுணும் தான் இவனும் நினைக்கிறான். பட் வேறு ஆப்ஷன் இல்லாதனால அவளை பிடிச்சி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான். தயவு செஞ்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இவனே அவனுக்கு ஃபுட்டை சர்வ் பண்ணுறான். இந்த மாதிரி அக்ரெசிவாக நடந்துக்காது, ஒரு சாதாரண ஒரு ஃப்ரெண்ட்லி மீட்டாக நினச்சிக்கோயேன், சாப்பிட்டு தொலைறதுல அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அவன்கிட்ட பயங்கரமாக ஆர்கியூ பண்ணுறான். சானுக்கு உண்மையாகவே அவனை பார்க்கவே கொஞ்சம் கூட பிடிக்கல. அதே மாதிரி டாக்டர் ஆருக்கும் சானை பார்த்தா ரொம்பவே பாவமாக தான் இருக்குது. பட் அவங்க அப்பா டார்ச்சர் பண்ணுறதுனால அவன் இவனை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இப்படியே இந்த பஞ்சாயத்து போயிட்டே இருக்கு. இவன் சாப்பாடில் கையை வச்ச மாதிரியே தெரியல. ஸோ இவனே அவனுக்கு ஃபுட்டை சர்வ் பண்ணிட்டு அந்த கட்லரிஸ் எல்லாத்தையும் கையில் எடுத்து கொடுக்குறான். பட் அப்போவுமே அவன் எதையுமே பண்ணலை.
அவள் பாட்டுக்கு அமைதியாக அந்த பேக்கை டைட்டாக பிடிச்சி உட்காந்துட்டே இருக்கா. இவன் அவன்கிட்ட தயவு செஞ்சு சாப்பிட்டு தொலை, நீ ஏன் இவ்வளோ அக்ரெசிவாக நடந்துக்கிற, ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லி மீட்டாக கூட நினச்சிக்கோயேன், உன் ஃப்ரெண்டு கூட சாப்பிடுவேன்னு நினச்சிக்கோயேன், இப்போ நீ சாப்பிடேன் அப்படின்னு சொல்ல அவள் எதையுமே ஒத்துக்கிற மாதிரி தெரியல. இவன் மூஞ்சி கூட பார்க்காம அந்த பக்கமாக திரும்பி உட்காந்துருக்கான். இவன் அவனுக்கு ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணிவிட்டு இவன் உட்காந்துருக்க மாதிரி அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிறான். திரும்பவும் சேர்லேருந்து எழுந்துச்சு வந்து சாண்ட் பக்கத்தில் நின்று திரும்பவும் செல்ஃபீஸும் எடுத்துக்கிறான். இவன் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு செமையாக கடுப்பாக இருக்குது. இவன் அப்படியே உட்காந்துட்டே தான் இருக்கா. ஸோ 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில வராங்க. வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டாக்டர் ஆர்னோட சானை திரும்பவும் ஃபோட்டோஸ் எடுக்கிறான். ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டே இருக்கும்போதே சரி இப்போ எதுக்காக என்ன திரும்ப நீ ஃபோட்டோ எடுக்கிறா அப்படின்னு சொல்ல, ஆமாம் என்னோட டேட் கூட உண்மையாக நான் அவனை வெளில கூட்டிகிட்டு வந்திருக்கேன், உன்னை நான் அன்பாக தான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணல, அதுக்காக தான் இந்த ஃபோட்டோலாம் அப்படின்னு சொல்ல, சரி ஃபோட்டோ தான் எடுத்துட்டல உங்கள் அப்பா கிட்ட காமிச்சு ப்ரூவ் பண்ணிக்கோ, இப்போ நான் என் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எப்படி முடியும், இன்னும் எவ்வளவோ விஷயம் இருக்குது, அதுக்கெல்லாம் நீ பாட்டி கிளம்பி போனால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவளை விடாமல் அவளை பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு போகிறான். சான் டாக்டர் ஆர்கிட்ட இப்போதான் எனக்கு ப்ரூஃப் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் கிடச்சிச்சுல, என்னை விட நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்ல, சாரி செல்லக்குட்டி இப்போதைக்கு உன்னை எங்கேயும் விட முடியாது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நடந்து போக இவன் இதாசாக ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறான். டாக்டர் ஆர் செல்லக்குட்டி நீ அந்த பக்கம் போகக்கூடாது, நம்ம இந்த பக்கமாக போன வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவளை பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு போகிறான். ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு தேட்டருக்கு போகிறாங்க. ஈவனும் டிக்கெட்ஸை பை பண்ணுறான். டிக்கெட்ஸை பை பண்ணிவிட்டு டிக்கெட்ஸை செக் பண்ணுவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு டிக்கெட் செக் பண்ணிவிட்டு அவன் ஸ்க்ரீனுக்குள்ளே போகிறான். இவன் ஸ்க்ரீனுக்குள்ளே நடந்து போகும்போதே பார்த்தா நம்மளுடைய சான் இதாண்டா சாக்கு ஓடிடுறா கைப்புள்ள அப்படிங்கிற மாதிரி தபுன்னு அந்த பக்கமாக எஸ்கேப் ஆகி ஓடி போகிறா. இவன் அப்படி ஓடி போகிறத பார்த்தோன்னே அந்த டிக்கெட்டை செக் பண்ணுறவர் எங்கே உங்க கூட வந்தவங்க பின்னாடி ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இவனும் வந்து பார்க்குறான். ஏன் தான் இப்படி டார்ச்சர் பண்ணுறாலோ தெரியலன்னு சொல்லிட்டு இவன் அங்கேயே உட்காந்து இவளுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். வாங்கின பாப்கார்னு கூல்ட்ரிங்க்ஸ்னு எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டே இவளுக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கான். பட் இவள் காலையே அட்டன் பண்ணல. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இவனே கடுப்பாயிட்டு அங்கேருந்து காரில் ஏறி வந்துட்டுருக்கான். காரில் ஏறி இவன் எங்கே வரான் அப்படின்னா நம்ம பசங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டுடியோக்கு தான் வரான். அந்த காஸ்டியூம் ஸ்டுடியோக்கு வந்த உடனே இவன் காரில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவன் காரில் வெயிட் பண்ணிக்கிட்டே கிட்டத்தட்ட கொஞ்ச நேரத்தில் தூங்கியே போயிடுறான். காரில் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அங்கே வேற ஒரு கார் வருது. அந்த கார்லேருந்து ஹேண்ட்ஸமான ஒரு பையன் இறங்குறான். கூடவே நம்மளோட சானும் இறங்குறான். நம்மளோட சான் அந்த பையன்கிட்ட தேங்க்ஸ் பையும் அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல இருக்கட்டும், நான் எப்படினாலும் என்னோட சிஸ்டரோட ட்ரெஸ்ஸை வாங்க தான் வந்தேன், அதே சமயத்தில் உன்னையும் கூட்டு வந்து ட்ராப் பண்ணேன், எதுக்கு நீ தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இவங்க 2 பேரும் காரில் வந்து இறங்குனதை நம்ம டாக்டர் ஆர் பார்த்துருப்பான். டாக்டர் ஆர் இவனை பார்த்தோன்னே டே பையும் நீயாடா அப்படின்ற மாதிரி இவன் பயங்கரமாக ஷாக் ஆகுறான். இந்த பையன் யாரு, இவனை எப்படி ஆருக்கு தெரியும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம லேட்டாக பார்க்கலாம். அண்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஸ்டுடியோக்குள்ளே போகிறாங்க. அந்த ஸ்டுடியோக்குள்ளே இவன் போகும்போது பார்த்தா எங்கே ஆல்ரெடி இவங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஒரு பையன் இருப்பாங்க, ஒரு கே பையன். அந்த பையன் அங்கே இருக்க எல்லா ட்ரெஸ்ஸையும் பார்த்துட்டு இருக்கான். இவனை பார்த்தோன்னே வழக்கம் போல் இவன் பயங்கர ஹாப்பியாக இருக்கான். ஸோ இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன 2 பேரும் ஒன்றா வந்திருக்கீங்க, அதுவும் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஷிப் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். நம்மளுடைய சன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் டாக்ஸிக்காக வெயிட் பண்ணேன், வயவு என்னை பார்த்தாரு அதனால கூட்டு வந்து ட்ராப் பண்ணாரு அப்படின்னு சொல்ல, அந்த பையன் பரவாயில்லையே 1-2 தடவை பார்த்த உடனே எங்களோட சேனல் நீங்கள் ரொம்ப ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டீங்களே, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நல்லாவே ஷிப் பண்ணி விட்டுட்டு இருக்கான். இந்த பையனுக்கும் நம்மளோட சேனல் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இந்த பையன் சரி ஓகே நீ வெயிட் பண்ண, ஒரு ட்ரெஸ்ஸை நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து உள்ளே போகிறான். நம்மளோட சேனும் அந்த பையனும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பையன் வயு இருக்கா இல்லையா, இவனோட சான் கிட்ட உண்மையாகவே கிளாஸ் இல்லாமல் உன்னோட ஃபேஸ் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டு சொன்னதை இவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். எப்படி அவன் சொல்லும் போது ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி இவன் ஸ்வீட்டாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த பையன் இந்த மாதிரி நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா நீ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், நல்லா இருக்கா நல்லா இல்லையா நீ என்கிட்ட கேட்டுக்கணும், அப்படி நீ கேட்டால் தானே எனக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்கிற ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல இவளுக்கு ரொம்பவே எம்பாரசிங்காக இருக்குது. இவன் அவனை பார்த்து க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டே இருக்கா. வயுக்கு நம்மளோட சானை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத என்னால் ரொம்ப ஈஸியாக சென்ஸ் பண்ண முடியுது. இந்த பையனோட லுக்ஸு, அவன் பேசுகிற ஸ்டைலு, நம்ம சானை அவன் பார்க்குற விதம்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே ரொம்ப நல்லாவே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ நம்மளோட சான் அந்த பையனை ரொம்ப நல்லாவே அட்ராக்ட் பண்ணியிருக்கா. ஸோ உள்ளே போயிட்டு ட்ரெஸ் எடுக்கணும்னு ஒரு கேரக்டர் போச்சுல, அந்த கேரக்டர் திரும்பவும் வந்து அவங்ககிட்ட ட்ரெஸ்ஸை கொடுக்க சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சான் கிட்ட தான் சொல்கிறான். இந்த பையன் சரி ஓகே வா நான் டோர் வரைக்கும் உன்னை கூட்டிகிட்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்ல, நம்மளோட சான் இல்லை பரவாயில்ல ஷா நானே அவனை கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனே அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். ஸோ இதை பார்த்தோன்னே அந்த பையனுக்கு ரொம்பவே ஹார்ட் பிரேக் ஆகிடுது. என்னடா இது, நான் அவனை கரெக்ட் பண்ணலாம்னு நினச்சா இவன் அவனை கரெக்ட் பண்ணிடுவா போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். ஸோ 2 பேரும் சேர்ந்து டோர் கிட்டே போகிறாங்க. இந்த பையன் வெளில போகும்போது அவனோட காலை தட்டி ஏதோ 2 திங்ஸ் கீழே விழுது. அது என்ன திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சானுடைய பேக்கும் கிளாஸும். இது எப்படி அங்கே வந்திருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய டாக்டர் ஆர் தான் அங்கே கொண்டு வந்து வச்சுருப்பான்.
டாக்டர் ஆர் ஆல்ரெடி தேட்டர்லேருந்து கிளம்பும் போதே பார்த்தா அந்த பின் சீட்டில் நம்ம சானுடைய பேகு அந்த ஸ்பெக்ஸ் எல்லாமே அங்கே இருந்திருக்கும். ஆல்ரெடி இது எங்கே வந்திருக்கும் அப்படின்னா இவங்க 2 பேருக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் மீட்டில் ஒரு சண்டை நடந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ அப்பாவோட சான் அவன்கிட்டே விட்டுட்டு ஓடி போயிருப்பான். ஸோ இது எல்லாத்தையும் அவன் பத்திரமா வச்சுருப்பான். ஸோ இதுதான் இப்போ அவங்க வீட்டு வாசலில் பார்த்துருப்பான். இதை பார்த்தோன்னே சானுக்கு ஒரு மாதிரி ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. நம்முடைய சானுக்கு இது ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த பேக் இந்த ஸ்பெக்ஸ் இதெல்லாமே டாக்டர் ஆர் கிட்ட தான் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இதை அவன் தான் இங்கே கொண்டு வந்து வச்சிருப்பான் அப்படிங்கிறது அவளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவன் இங்கே எங்கன்னா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இவன் எல்லா இடத்துலையும் தேடி தேடி பார்த்துட்டே இருக்கான். பக்கத்தில் இருக்க பையன் சாரி இது உன்னோடதுன்னு தெரியாமல் நான் எட்டி உதச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு ஒர்க் முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவனை பேக்கப் பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருக்கான். அந்த பையனோட சானை ட்ராப் பண்ணி கூட்டிகிட்டு வரும்போது அவன் ரொம்பவே ஹாப்பியாக வந்திருப்பான். இப்போது அவன் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டல, வேறு யார் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனுக்கு உண்மையாகவே ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகுது. இவன் அங்கேருந்து காருக்கிட்ட போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டு அவன் திரும்பவும் நம்மளோட சானுக்கு பாய் சொல்கிறான். பட் நம்மளோட சான் அவனுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு பாய் கூட சொல்லவே இல்லை. ஏதோ போனால் போதுன்னு கடமைக்குன்னு அவனுக்கு டாட்டா சொல்லிட்டு இருக்கான். இந்த பையனுக்கு அதை பார்க்க உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா இவன் நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி பிஹேவ் பண்ணான், இப்போ என்ன கண்டுக்கவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டு காரில் ஏறி உட்காந்துடுறான். இவன் காரில் ஏறி உட்கார்ந்த பிறகு கூட நம்மளோட சான் டாக்டர் ஆர் எங்கன்னா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப சுற்றி அங்கேயே தான் தேடிக்கிட்டே இருக்கா. இந்த பையனும் அங்கேருந்து கிளம்பிடுறான். நம்மளோட சானும் அவளோட ரூமுக்கு போகிறான். ரூமுக்கு போகும்போது அவளோட இப்போ கையில் வச்சிருந்த பேக், அதுக்கப்புறம் டாக்டர் ஆர் கிட்டேருந்து வந்த பேக், 2 பேக்கையும் எடுத்துகிட்டு தான் ரூமுக்குள்ளே போகிறான். இவன் ரூமுக்குள்ளே போயிட்டு அந்த பேக் அந்த ஸ்பெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கையில் வச்சு பார்த்துட்டே இருக்கா. இவன் அந்த ஸ்பெக்ஸை கையில் வச்சு பார்த்துட்டே இருக்கும்போது அந்த ஸ்பெக்ஸில் அவனுக்கு ஆரோட ஃபேஸ் தான் ஞாபகத்துக்கு அடிக்கடி வந்துட்டு போகுது. ஸோ இதை பற்றி அவங்க அம்மா கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கால் பண்ண ட்ரை பண்ணுறா. பட் அவளால் எதுவுமே பேச முடியல. திரும்பவும் காலையும் கட் பண்ணிடுறா. இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு நம்மளோட காவை காட்டுறாங்க. அப்படியே நம்மளோட ஹீரோ காவை காட்டுறாங்க. நம்மளுடைய காவ் ஆல்ரெடி பீட்டுக்கும் அவனுக்கும் நடுவில் நடந்த அந்த ஆர்கியூமெண்ட்டை பற்றி யோசிச்சுக்கிட்டே இவன் ரூமில் தனியாக சேடாக உட்காந்துட்டு இருக்கான். அப்போ அவனோட ஜூன் கிட்டேருந்து ஒரு டெக்ஸ்ட் வருது. என்ன டெக்ஸ்ட் பண்ணியிருப்பான் அப்படின்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றா பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட் போகலாமா அப்படின்னு சொல்ல, நம்மளோட சாண்டி ஓகேடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்மளோட தடாவும் நீங்கள்லாம் போறீங்கன்னா கண்டிப்பாக நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவங்க 2 பேர்கிட்டேருந்து ரிப்ளை வந்துச்சு. காவ் கிட்டேருந்து பீட் கிட்டேருந்து எந்த ரிப்ளையும் வரல. ஸோ நம்மளோட ஜூன் 2 பேரும் என்ன மௌனம் வரதா இருக்கீங்களா, டெக்ஸ்ட்டை பார்த்துட்டு அமைதியாகவே இருப்பீங்களா, வரலன்னு ஏதாவது பதில் சொல்லுங்கடா அப்படின்னு சொல்ல, நம்மளோட காவ் எந்த ரிப்ளையுமே பண்ணலை. ஃபோனை அப்படியே சைலண்ட்டாக வச்சிடுறான். ஸோ இந்த சீனை அப்படியே கட் பண்ணிவிட்டு டைனிங் டேபிளில் அவங்க அம்மா கிட்ட காட்டுறாங்க. நம்மளோட காவ் அவனோட அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கான். என்னாச்சு சடனாக இப்போ எதுக்காக என்னோடய ஃப்ரெண்ட்ஸை பற்றி கேட்டுட்ருக்கீங்க, அவங்கள பற்றி நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லை, கொஞ்ச நாளாகவே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வீட்டுக்கே வர்றதில்ல, என்னாச்சு அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, உண்மையை சொல்லுங்கள், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வரலான்னு கேட்குறீங்களா இல்லை பீட் வரலான்னு கேட்குறீங்களா அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா, கொஞ்ச நாளாக ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரலையே, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளோட காவ் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாரும் பிஸியாக இருக்காங்க, அதனால தான் வரல அப்படின்னு சொல்ல, அவளோட தங்கச்சி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு இவன் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்காக அங்கேருந்து ரெடி ஆகுறா. நம்மளோட காவ் வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணுறியா, நான் உனக்கு கூட்டு போய் ட்ராப் பண்ணவா அப்படின்னு சொல்ல, இல்லை வேண்டாம் நானே போய்க்கிறேன், நீ எப்போத்தாலும் சரியான சோம்பேறி, லேட்டாக தான் வருவா அப்படின்னு சொல்லிட்டு இவ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அங்கேருந்து போகிறா. பட் இருந்தாலும் அவனோட காவுக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தேகமாக இருக்குது. நீங்கள் என்கிட்ட இதை மறைக்கிறீங்களாமா, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போதே இவன் கிட்ட போயிட்டு நம்ம பூ அப்படின்னு சொல்லி பயமுறுத்துவோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க அம்மாவை பயமுறுத்துறான். அப்படியே நீங்கள் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுங்க, உங்கள் மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அங்கேருந்து கிளம்பி போகிறான். இங்கே யூனிவர்சிட்டியில் நம்மளோட பீட், காவ், சாண்டி, தடாஸ், ஜூன் எல்லாரையுமே காட்டுறாங்க. இவங்க எல்லாரும் நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது நம்மளோட காவ் சட்டுன்னு அவங்க எல்லாரும் கழட்டி விடுற மாதிரி இவன் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறான். நம்மளோட ஜூன், சாண்டி எல்லாருக்குமே இவனுக்கு என்னாச்சு, கொஞ்ச நாளாவே நம்ம கிட்ட பேசுறதே இல்லை, அவன் நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்லை, இவன் பாட்டு கிளம்பி போயிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே இவங்க எல்லாருக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இவங்க எல்லாரும் அவனை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பசங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து லைப்ரரியில் பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளோட காவ், பீட் எல்லாருமே அங்கே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. நம்மளோட ஜூன், சாண்டி, நம்மளோட தடா எல்லார்கிட்டையுமே அவன் குண்டாதனால எப்படியெல்லாம் சஃபர் ஆனா, அவன் எதுக்காக உடம்பு இழைச்சான், என்ன ரீசனுக்காக இழைச்சான்னு சொல்கிறதா கொஞ்சம் ஹைலைட்டு. பட் இப்போ நான் அதை பற்றியெல்லாம் பேசல. பட் இவங்க எல்லாரும் இதை பற்றி பேசி சிரிச்சுக்கிட்டே இருக்கும்போதே நம்மளோட பீட்டும் சரி காவும் சரி அவங்க 2 பேரும் பேசுகிற எதையுமே கேட்டுக்கவே இல்லை. 2 பேருமே ரொம்ப சைலண்ட்டாக ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாகவே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த சீன் அப்படியே இங்கே போய்கிட்டே இருக்கு. இவங்க எல்லாரும் போய்கிட்டே திரும்பவும் அங்கேருந்து வெளியில் வந்துட்டே இருக்கும்போதே நம்மளோட காவ் ஆல்ரெடி நம்மளோட பீட்டுக்கும் ஒரு பையனுக்கும் சண்டை வரும் இல்லையா, ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவோடைய ஃப்ரெண்டு அந்த பையன் கூட பைக்கில் ஏறி போகிறத பார்க்குறான். இதை பார்த்துட்டு நம்மளோட சாண்டி ஏன் இவன் இப்படி பண்ணுறான்,
கொஞ்ச நாளாக இவன் நம்ம கூட வர்றதே கிடையாது அப்படின்னு சொல்ல நம்மளோட பீட் இது ரெயின் ஆச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறான். இந்த பையன் யாருடா, இவன் ஏன் அவனை வந்து கூட்டிட்டு போறான், இங்க என்ன நடக்குது, அவன் நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்லை அப்படின்னு சொல்ல நம்மளோட பீட்டுக்குமே நல்லாவே புரியுது. இவன் அவனை அவாய்ட் பண்றதுக்காக தான் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறத அவனால் நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இந்த கான்வர்சேஷன் இப்படியே போய்கிட்டே இருக்கு. நம்மளோட பீட் நம்மளோட சாண்டியை வழக்கம் போல அவளுடைய அந்த ஸ்டுடியோவில் கூட்டிட்டு வந்து ட்ராப் பண்றான். ட்ராப் பண்ணிட்டே இருக்கும் போதே நம்மளோட சாண்டி அவன்கிட்ட, உனக்கும் பீட்டுக்கும் உனக்கும் காவுக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை, உங்கள் 2 பேருக்கு நடுவில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்றது எனக்கு ரொம்ப நல்லா புரியுது, தயவு செஞ்சு சொல்லு, அப்படி என்னதான் உங்கள் 2 பேருக்குள்ள கான்ட்ரவர்சல் அப்படின்னு சொல்ல நம்மளோட பீட் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதே, நாங்கள் 2 பேருமே நார்மலாக தான் இருக்கோம், இப்போ எதுக்காக நீ அதை பற்றி கேட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்ல, இல்லை என்னால் அதை புரிஞ்சுக்க முடியுது, உங்கள் 2 பேருக்கு நடுவில் ஏதோ இருக்குது, நீங்கள் 2 பேருமே சரியாகவே பேசிக்கிறதே கிடையாது, சரியா இல்லை, நீங்கள் சுத்தமாகவே பேசுறது இல்லைன்றது எங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியுது, சொல்லு அப்படின்னு சொல்ல இவன் எதுவுமே சொல்லலை. சனோட சாண்டிக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. இவன் பயங்கர கோவமா, சரி நீ என்கிட்ட சொல்ல மாட்டல, கண்டிப்பாக இதை நானே கண்டுபிடிப்பேன், கண்டுபிடிக்கும் போது உங்கள் 2 பேருக்கும் இருக்கு ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு கோவமாக இறங்கி ஸ்டுடியோக்குள்ளே போயிடுறா. நம்ம காவ் ரெயின் 2 பேரையுமே காட்டுறாங்க. 2 பேரும் ஒரு கேஃபேட்டேரியாவில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நம்ம ரெயின் காவ் கிட்ட, நம்ம 2 பேரும் ஸ்டடி ரூம் இன்னும் கொஞ்ச நாள் ரெடி ஆகிடுமா, என்னோட பிரதரோட கேஃபேல தான் ரெடி பண்ண சொல்லியிருக்கேன், என்னோட பிரதர் நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நம்மளோட ரெயின் காவ் கிட்ட, இதுக்கப்புறம் நீ எங்கன்னா போறியா அப்படின்னு சொல்ல, இல்லை இதுக்கப்புறம் எனக்கு எங்கேயும் போகிறதுக்கான வேலை இல்லை அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே நீ சீக்கிரமாக சாப்பிட்டு முடி, நானே உனக்கு கூட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு நம்மளோட காவை காட்டுறாங்க. அவன் இப்போ தான் அவனோட வீட்டுக்கு வரான். நெக்ஸ்ட் சீனோட காவை காட்டுறாங்க. என்னோட காவ் அவனோட வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அவன் பெட்டில் உட்காந்து அசைன்மெண்ட் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். இவன் அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது குரூப் சாட் ஸ்டார்ட் ஆகுது. என்னோட சாண்டி தான் பேச ஆரம்பிக்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா, இப்போ தான் நம்ம எல்லாருக்கும் ஒரு அசைன்மெண்ட் முடிஞ்சுது, அந்த ப்ரொஃபஸருக்கு நம்ம மேலே கொஞ்சம் கூட கருணையே கிடையாது, அதுக்குள்ளே இன்னொரு அசைன்மெண்ட்டுக்கு அடி போட்டுட்டான், நமக்கு இன்னும் நெக்ஸ்ட் வீக்கில் சப்மிட் பண்ணி ஆகணும், நம்ம இதுக்காக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே சரி ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்ல இப்போ பீஜன்காவை மட்டும்தான் எப்பவுமே தனியாக இருக்காங்க. எப்பவுமே இவங்க 2 பேரும் மட்டும்தான் சேர்ந்து பேரப் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. என்னதான் 2 பேரும் பேரப் பண்ணாலும் ஒர்க் பண்ணுறது மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காவாக தான் இருக்கும். அவனோட பீட் எப்பவுமே சும்மா தான் இருப்பான். ஈவன் அசைன்மெண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கூட இவன் சும்மா தான் நிற்பான். அவன் தான் வளன்னு பேசிக்கிட்டே இருப்பான். நம்மளோட பீட் வேணும்னே அந்த மெசேஜஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு, இல்லை நான் வந்து வரல, நான் வந்து தனியாக வேற ஒரு டீம் கூட ஒர்க் பண்ணலாம்னு நினைக்கிறேன், ஒருவேளை நான் வேறு யார் கூட ஒர்க் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், எனக்கு ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்ல மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, ஏண்டா நீ ஓவராக பில்டப் பண்ணாத, நீ என்ன தான் அசைன்மெண்ட்டில் யார் கூட பேரப் பண்ணாலும் வேலை பார்க்குறது என்னவோ காவாக தான் இருப்பான், நீ சும்மா தான் இருப்ப, நீ அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாலே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்ல நம்மளோட பீட் அவங்க எல்லாரும் வெறுப்பேற்றுற மாதிரி, சரி ஓகே நீங்கள் தான் சொல்கிறீங்கல்ல, நான் தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன், நான் தான் சோம்பேறின்னு சொல்கிறீங்கல்ல, ஸோ இப்போ நானே வாலண்டியராக வேற ஒரு டீமுக்கு போகிறேன்னு சொல்கிறேன், என்னை விடுங்களா அப்படின்னு சொல்ல எல்லாருமே என்னவோ பண்ணி தொலை, நீ ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கோபமாக வந்து ரிப்ளை போடுறாங்க. இதெல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கான். இதெல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கும்போது அதில் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வருது. நம்மளோட காப், நம்மளோட பீட், ஜூன் எல்லாருமே ரெஸ்ட் ரூமில் இருக்கும்போது ஒரு நடந்த இன்சிடென்ட். அதே மாதிரி எல்லாருமே கேஃபேட்டேரியாவில் உட்காந்துட்டே இருக்கும்போது என்னோட பீட் எல்லாருக்குமே ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்குறது, ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறதுன்னு பண்ணிட்டு இருக்கான். பட் காவை அவன் கண்டுக்கிறதே இல்லை. இவன் அவனை வாலண்டியராகவே அவாய்ட் பண்ணிட்டு இருக்கான். காவுக்கு பீட் அவனை வாலண்டியராக அவாய்ட் பண்ணுறான் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ இவனுமே அவங்க எல்லாருக்கிட்டையுமே சரி ஓகே யார் கூட வேணாலும் வேலை பார்க்கட்டும், யார் வேணாலும் எந்த டீமுக்கு போகட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் சோலாவே ஒர்க் பண்ணிக்கிறேன், நீங்கள் எல்லோரும் பேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த டெக்ஸ்ட்டை கட் பண்ணிடுறான். இங்கே நெக்ஸ்ட் சீனோட சான்ஸ்வே காட்டுறாங்க. நம்மளோட சான்ஸ்வேயோட ஸ்டுடியோவில் உட்காந்து நெக்ஸ்ட் காஸ்டியூம்க்கான அந்த மாடல்லாம் ட்ரா பண்ணிட்டு இருக்கா. இப்போ கரெக்டாக அந்த கடையில் வேலை பார்க்குற அந்த ஷா அப்படிங்கிற பையன் இவளுக்கு ஃபோன் அடிக்கிறதுனால கொண்டு வந்து கொடுக்குறான். நம்மளோட சான்ஸியோட டேரக்டர் தான் ஃபோன் பண்ணியிருப்பான். அவளுக்கு ஃபோனை பார்த்தோன்னே பயங்கர சலிப்பாக இவள் ஃபோன் அட்டென்ட் பண்ணி என்ன வேணும் அப்படின்னு சொல்ல, நான் உங்ககிட்ட பேசணும், உடனே நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நம்மளோட சான்ஸவே இல்லை என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்ல அந்த பையன் டோனை மாற்றி, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னேன், நான் சொன்ன இடத்துக்கு உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்ல இவளுக்கும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறான். பட் ஒரு 2 hours ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவள் காலை கட் பண்ண அந்த ஷா அப்படிங்கிற பையன், சரி விடு நீ டென்ஷன் ஆகாத, முதல்ல போய் அந்த ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ணு, ஷாப்பை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல இவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் போகிறா. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போக ஸோ அந்த டேரக்டர் 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க.
நம்மளோட சான்ஸ்வே இப்போ எதுக்காக என்ன வர சொன்னீங்க அப்படின்னு சொல்ல, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இப்போ அந்த மாடல் நம்மளோட மேகசைனுக்கு ஆக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா, அவள் இப்போ நமக்கு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா. ஆல்ரெடி அன்னைக்கு நைட்டு உங்கள் 2 பேருக்கு நடுவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீ மறந்துருக்க மாட்டேன். பட் இப்போ அதனால நம்மளோட ஒர்க்கும் நிறைய அஃபெக்ட் ஆகிடுச்சு. நம்மளோட ஷூட்டிங் டேவும் இன்னும் கொஞ்சம் நாளில் வரப்போகுது அப்படின்னு சொல்ல, நம்மளோட சான்ஸ்வே இப்போ எதுக்காக என்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு இதனால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, நம்மளுடைய சான்ஸ்வே கிட்ட இங்கே பாரு, ஒன்னால தான் அவள் ஆக்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா. நீ அவகிட்ட மன்னிப்பு கேட்டால் அவள் ஆக்ட் பண்ணுறேன்னு சொல்கிறா அப்படின்னு சொல்ல, நம்மளோட சான்ஸ்வே பெட்டர் நீங்கள் போய் மாடலை மாற்றுங்க ஃபஸ்ட்டு. இதனாலக்கா போய் அவகிட்ட என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது, இது என்னோட டியூட்டி கிடையாது, உங்களோட வேலையை நீங்கள் பாருங்கள், என்னால் முடியாது அப்படின்னு சொல்ல, நம்மளோட நீ தான் அவகிட்ட பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ண, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்ல, ஐ திங்க் ஸோ அவள் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணான்னு நினைக்கிறேன், அது உங்களுக்கே ரொம்ப நல்லா தெரியும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்ல, 2 பேராலும் எதுவுமே பேச முடியல. 2 பேரும் சண்டை போட ஆரம்பித்த உடனே அந்த டேரக்டர் 2 பேரும் முதல்ல வாய மூடுறீங்களா, 2 பேரும் சண்டை போட கூப்பிட்டனா இல்லை பிஸ்னஸை பற்றி பேசுறதுக்காக கூப்பிட்டனா, இப்போ நம்மளோட ஷூட்டிங் டே வரப்போது என்ன பண்ணலாம்னு டிஸ்கஸ் பண்ணுங்க, அதை விட்டுட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, நம்மளோட சான்ஸ் இதுக்காக நான் என்ன பண்ண முடியும், நான் ஜஸ்ட் காஸ்டியூம் டிசைனர், நீங்கள் தான் மாடலை மாற்றி நீங்கள் நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அந்த டேரக்டர் டக்குன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இந்த டேரக்டர் நல்லாவே யோசிச்சுட்டு நம்மளோட சான்ஸ்வேயோட தலையிலேருந்து கால் வரைக்கும் ஸ்கேன் பண்ணிவிட்டு, அதோட கண், மூக்கு, வாய், இவரோட ஷேப்பு, இவரோட ஹிப்பு, இவரோட தைஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நல்லாவே ஸ்கேன் பண்ணிவிட்டு, பெட்டர் நீ அந்த மாடலை விட நல்லா தான் இருக்க, நீ என்னோட மேகசைனுக்கு பேசாமல் பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீயே மாடலாக இரு அப்படின்னு சொல்ல, நம்மளோட சான்ஸ்வேக்கு என்ன சொல்கிறீங்க, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, நான் ஜஸ்ட் காஸ்டியூம் டிசைனர், என்னால் மாடலை பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, இவன் ஒத்துக்கவே இல்லை. இல்லை இதை நீ தான் செய்யணும் அப்படின்னு சொல்ல, நம்மளோட சான்ஸ்வேக்கு செமையாக டென்ஷன் ஆகுது. இது உங்கள் 2 பேரோட பிரச்சனை, நீங்களே பேசி தீர்த்துக்கோங்க, ஏதாவது காஸ்டியூம் வேணா மட்டும் என்ன காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு பேக் எடுத்து கிளம்பி போயிடுறான். இடத்துல அந்த டேரக்டர் 2 பேரும் இருக்காங்க. அந்த டேரக்டர் இப்போ ஷோவை பிடிச்சிக்கிறான். இங்கே பாரு, என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, என்னோட பிஸ்னஸ்க்கு எந்த விதமான லாஸும் வரக்கூடாது. ஒன்று, நீ சான்ஸ்வே கிட்ட எப்படியாவது உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட மன்னிப்பு கேட்க வச்சு அவளை மாடலாக ஆக்ட் பண்ணவை, அப்படி இல்லைனா நீ சான்ஸ்வோட காலில் விழுந்து அவளையே மாடலாக ஆக்ட் பண்ணவை. என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, என்னோட பிஸ்னஸில் ஏதாவது லாஸ் ஆச்சுன்னா அதை நீ தான் எனக்கு பே பண்ணணும். ஒழுங்காக போய் அவளை சமாதானப்படுத்துகிற வழியை பாரு. ஒன்று உன் கேர்ள் ஃப்ரெண்டை சமாதானப்படுத்தி மாடல் ஆக்கு, அப்படி இல்லைனா இவ காலில் விழுந்து இவளே மாடல் ஆக்ட் பண்ணவை. நீ ஏதாவது பண்ணலாம் அப்படின்னா உன் சீட்டை நான் கிழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஷோவை பிடிச்சி அவன் நல்லா மிரட்டிக்கிட்டே இருக்கான். சீக்கிரம் போ, அவளை போய் சமாதானப்படுத்தி, இன்னும் என்ன உட்காந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அவனை விரட்டியாக அனுப்புகிறான். இவனும் சரி ஓகே நான் எப்படியாவது ட்ரை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அவகிட்ட பேசிட்டு இருக்கான். பட் அவன் ரொம்பவே அடமெண்ட், அவன் யாரோட பேச்சும் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ அந்த ரீசன்லாம் சொல்லாத, ஷூட்டிங் டே சீக்கிரமாக வரப்போகுது, ஏதாவது பண்ணு போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்தே விரட்டி அனுப்புகிறான். ஸோ இவனும் சான்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகிறான். இந்த டேரக்டர் அங்கேருந்து எழுந்திரிச்சு வர அங்கே ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணு யாருன்னா, ஆல்ரெடி நம்ம சான்ஸ்வி, நம்மளோட இவங்களோட கேங்கில் ஒரு பொண்ணு இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு லாங் ஸ்ட்ரெயிட் ஹேர் வச்சுட்டு, அந்த பொண்ணு தான் இது. இந்த பொண்ணோட பேர் கேட்டிங்கன்னா இந்த பொண்ணோட பேரும் சான் தான். இந்த பொண்ணை பார்த்தோன்னே அந்த டேரக்டர் ரொம்பவே சிரிக்கிறான். அந்த பொண்ணு இவனை பார்த்து எக்கச்சக்கமாக வழியுது. ஸோ இவங்க 2 பேரும் ஏற்கனவே மீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. பட் இவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரியை பற்றி இன்னும் தெரியல. அதை நம்ம போக போக நெக்ஸ்ட் வர ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் பார்த்துக்கலாம். இங்கே அந்த டேரக்டருக்கும் சானுக்கும் நடுவில் ஏதோ ஒரு வாய்க்கா வரப்பு தகராறு ஓடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன பஞ்சாயத்து அப்படிங்கிறத நம்ம வர எபிசோடில் பார்த்துக்கலாம். எங்களோட சான்ஸ்வி அவளோட வீட்டு கிளம்புறதுக்காக கார் கிட்ட வெயிட் பண்ணியிருக்கா. நம்மளோட அங்கே வரா. ஒரு நிமிஷம் நில்லு, நான் உங்ககிட்ட பேசி தான் ஆகணும், இது நம்ம 2 பேரோட பர்சனல் கிடையாது, இது கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் விஷயம், நீ தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு உங்ககிட்ட பேச எனக்கு எதுவுமே இல்லை, நீ முதல்ல வழியை விடு, இது நீ ஆச்சு அவனாச்சு, நீங்கள் பேசி தீர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ காருக்குள்ளே ஏறி உட்காந்துக்கிறா. பட் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பக்கத்தில் இருக்க டோர் வழியாக ஏறி இவனும் காருக்குள்ளே உட்காந்துக்கிறான். இவன் அவகிட்ட, இங்கே பாரு நீ தான் இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ண, நீயும் தான் கோவமாக பேசினா, அவளும் தான் கோவமாக பேசினான். ஸோ 2 பேருக்கு நடுவில் வந்த சண்டையால் நம்ம ப்ரொஃபஷன் தேவையெல்லாம் பாதிக்கப்படுது. இதனால் மேகசின் பப்ளிஷ் ஆகிறது லேட் ஆகும். ஒன்று, நீ அவகிட்ட சாரி கேட்டுட்டு அவளை ஆக்ட் பண்ணுறதுக்கு அனுமதிக்கவை, அப்படி இல்லைனா நீயே மாடலாக ஆக்ட் பண்ணு. 2 ஆப்ஷன் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, நம்மளோட சான்ஸ்வி எனக்கு மாடலாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, நான் ஏன் ஆக்ட் பண்ணணும், நான் ஒரு காஸ்டியூம் டிசைனர், எனக்கு அந்த வேலையை மட்டும் செஞ்சால் போதும், எனக்கு இதெல்லாம் செய்யணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்ல, இவன் அவன்கிட்ட, இங்கே பாரு ஏற்கனவே ஒரு தடவை நீ என்னை ரொம்பவே ஏமாத்திருக்க, நான் ஒரு தடவை உன்னால் ரொம்பவே காயப்பட்டிருக்கேன், பட் திரும்ப திரும்ப என்னால் காயப்பட முடியாது அப்படின்னு சொல்ல, இப்போ நீ எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு இதெல்லாம் கேட்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்ல, ஆல்ரெடி நீ என் கையை விட்டு ஒரு தடவை போயிட்ட, ஏன்னா அனாதையாக விட்டுட்டு போயிருக்க, இதுக்கப்புறம் நான் உன்னை என் கையிலேருந்து போகவே விட மாட்டேன், நீ என் கூட இருந்து தான் ஆகணும், நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வேலையை பார்த்து தான் ஆகணும், இந்த வேலை நம்ம 2 பேர் சம்மந்தப்பட்டது கிடையாது, நம்ம எல்லாரோட சேர்ந்து சம்மந்தப்பட்டது, தேவையில்லாமல் நீ எதுவும் பண்ணாத, தயவு செஞ்சு ஆக்ட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கோ,
ஒத்துக்கோ, அப்படி இல்லைனா மன்னிப்பு கேட்டு அவளை ஆக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்ல, நம்மளோட சான்ஸ்வி இங்கே பாரு, என்னாலாம் அவகிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது, பெட்டர் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டையும் மாற்றிடு, அந்த மாடலையும் மாற்றிடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவன்கிட்ட அட்வைஸ் கொடுக்க, நம்மளோட ஓ, அப்போனா உனக்கு அவன் மேலே கொஞ்சம் கில்ட்டியாக ரொம்பவே பொறாமையாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவளோட ஷேப்போட லுக்ஸ் எல்லாமே உன்னோட கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் நீ இவ்வளோ தயங்குற அப்படின்னு சொல்ல, நம்மளோட சான்ஸ்வி இங்கே பாரு, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை கொண்டு வந்து என் கூட கம்பேர் பண்ணாத, எனக்கு இதில் ஆக்ட் பண்ணுற எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்ல, அப்போனா ஒத்துக்கோ, நீ அவளை விட அந்த அளவுக்கு பெட்டர் கிடையாது, நீ அவளை விட ரொம்ப சுமாராக தான் இருக்க அப்படிங்கிறத ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அவனோட பேஷன்ஸை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி நம்மளோட சான்ஸ்வி செம்ம கடுப்பேற்றுற மாதிரி நம்மளோட பேசிக்கிட்டு இருக்கான். நம்முடைய சான்ஸ்வே கிட்ட இங்கே பாரு, எனக்கு உங்ககிட்ட பேச எதுவுமே கிடையாது, நான் முதல்ல போகணும், காரை விட்டு இறங்கு அப்படின்னு சொல்ல, நம்மளோட அவகிட்ட வந்து இங்கே பாரு, அப்போ நீ ஒத்துக்கோ, என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை விட நீ கொஞ்சம் சுமாராக தான் இருக்க, அது மட்டும் கிடையாது, அந்த மாடல் காஸ்டியூம்லாம் நீ சுத்தமாக செட்டே ஆக மாட்டேன், நீ இதுக்கெல்லாம் வேலைக்கே ஆக மாட்டேன், அப்படி இல்லைனா நீ பேசாமல் அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டு அதான் உனக்கு பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனை டீஸ் பண்ண அவளுக்கு செம்மையாக கோவம் வருது. இவன் அந்த பக்கமாக போய் டோரை திறந்து அவனை பிடிச்சி வெளில இழுத்து, மரியாதையாக நீ இங்கேருந்து போயிடு, நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கத்திக்கிட்டு இருக்கா. இவன் அப்படி கத்திக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு பையன் வரான். அந்த பையன் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அக்ரெசிவாகவும் இவன் கொஞ்சம் வைலன்ஸாக நடந்துக்கிறத பார்த்துட்டு, இங்கே என்ன நடக்குது, அந்த பொண்ணுக்கிட்ட நீ கொஞ்சம் ஹார்ம்ஃபுல்லாக நடந்துக்கிற மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்ல, அந்த பையன் நீங்கள் ஓகேவா அப்படின்னு சொல்ல, ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அங்கேருந்து போயிடுறான். இவன் அங்கேருந்து போக நம்மளோட சான்ஸ்வி கிட்ட நம்மளோட இங்கே பாரு, பெட்டர் நீ அவகிட்ட சாரி கேளு, அப்படி இல்லைனா நான் சொன்ன மாதிரி ஆமான்னு சொல்லி ஒத்துக்கோ, அவகிட்ட சாரி கேட்டுரு, அவளே வந்து மாடலாக ஆக்ட் பண்ணிடுவா அப்படின்னு சொல்ல, நம்மளோட சான்ஸோட ஈகோ இதில் விட்டு கொடுக்காது இல்லையா. சரி இப்போ என்ன, நான் உனக்கு மாடலாக ஆக்ட் பண்ணும் அவ்வளோதானே, நான் பண்ணுறேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹேபிட்டாக பயங்கர தைரியமாக அவன்கிட்ட ஒத்துக்கிறான். ஸோ நம்மளோட அவனோட லவ்வில் திரும்பவும் ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி அவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிடுறான். பரவாயில்ல, தன்னோட ரிலேஷன்ஷிப்க்கு இன்னும் ஒரு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறான். நெக்ஸ்ட் சீன் நம்மளோட சோன் ரெண்டு பேரையும் அவங்களோட ரூமில் காட்டுறாங்க. நம்மளோட சோனும் சானும் அஃப்கோர்ஸ் என்ன பேசுவாங்க அப்படிங்கிறத நான் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது, உங்கள் எல்லாருக்குமே அது ரொம்ப நல்லாவே தெரியும். ஆஃப்கோர்ஸ் நம்ம டாக்டர் மேட் ஒரு கேமா இல்லை ஒரு நார்மல் பையனா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த சீக்ரெட் மிஷனில் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு தான் இவங்க ரெண்டு பேரும் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளோட சோன் கிட்ட சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறதுனால சஸ்பென்ஸ் தாங்கவே முடியல, எந்த அளவுக்கு நீ கண்டுபிடிச்சிருக்க அப்படின்னு சொல்ல, இல்லை நான் இன்னும் கூட சில டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் எடுத்து முடிச்ச பிறகு தான் அவன் 100% கேவா இல்லை ஒரு நார்மல் பையனா அப்படிங்கிறத நல்லா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல, நம்மளோட தயவு செஞ்சு சீக்கிரம் கண்டுபிடி, உன்னோட சஸ்பென்ஸில் என் தலையை வெடிச்சிடும் போல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கா. சரி நீ சொல்ல, உண்மையாகவே டாக்டர் மேட்டோடைய அம்மா உனக்கு அந்த காரை வாங்கி தரேன்னு சொன்னதுனால மட்டும்தானே நீ இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுற அப்படின்னு சொல்ல, அது மட்டும் கிடையாது, அவங்களுடைய அம்மா எனக்கு காரோட சேர்த்து நான் எக்ஸாமில் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலனாலும் எனக்கு இன்னுமே நிறைய மார்க் கொடுத்து பாஸ் பண்ணேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு ஒரே கல்லில் 2 மார்க் கிடைக்கிது, அதனால தான் நான் இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, நம்மளோட என்னவோ சரி உனக்கு நல்ல வகையில் ஒரு ப்ரொஃபஸரும் மாட்டியிருக்காங்க, டாக்டர் மேட் அம்மா உனக்கு நிறையவே ஹெல்ப்பும் பண்ணுறாங்க, சரி எப்படியும் சீக்கிரம் கண்டுபிடி, பட் இருந்தாலும் கொஞ்சம் உஷாராகவே இரு, நீ எந்த அளவுக்கு அட்வான்டேஜ் எடுத்து அவன் பின்னாடியே சுற்றுறத பார்த்துட்டு அவன் உங்ககிட்ட கவுந்துட போகிறான், நீ அவன்கிட்ட கவுந்துட போகிறான் அப்படின்னு சொல்ல, நம்மளோட இல்லை நான் அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஏன்னா அவன்கிட்ட நான் எப்படி இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது நான் ரொம்ப வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லி அவன் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு போகிறான். ஸோ அதில் அவனுக்கு எம்எல்ஏ பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறது என்னால் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்ல, நம்மளோட சானுக்கு சிரிப்பு தாங்கவே இல்லை. இவன் பயங்கரமாக கெக்க சிரிக்க, நம்மளோட இப்போ எதுக்கு நீ இப்படி சிரிச்சிட்டு இருக்க, மரியாதை வெளில போ. இந்த மாதிரி சிரிக்க என்னோட சோனுக்கு செமைய கடுப்பாகி மரியாதை இங்கேருந்து எந்திரிச்சு ஓடிடு, நான் எதையாவது எடுத்து அடிக்கிறதுக்கு முன்னாடி நீயாவே ஓடிட்டானா உனக்கு நல்லது அப்படின்னு சொல்ல, இவனும் சரி நான் போகிறேன் கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். நம்மளோட போகும்போது சோன்கிட்ட சரி சீக்கிரமாக கண்டுபிடிச்சி எனக்கும் சொல்லு, அந்த காரை வாங்கிட்டா என்னையும் ஒரு டிரைவ் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டே போகிறான். இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு நம்மளோட நம்ம டாக்டர் மேட் ஒர்க் பண்ணிட்டுருக்கா, அந்த ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணிட்டுருக்கா. இவன் அங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருக்க, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறா, புக்ஸை வச்சு படிக்கிறா, லேப்டாப்பை வச்சு நோண்டுறான். இவன் அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்க, டாக்டர் மேட்டும் அங்கே வரான். டாக்டர் மேட் இன்றைக்கும் நீங்கள் வந்திருக்கேன், என்ன பண்ணுற அப்படின்னு சொல்ல, நான் ஒரு தீசிஸ் எழுதிட்டுருக்கேன், நீ ஃப்ரீயாக இருக்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்ல, சரி சொல்லு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்ல, இவன் ஒரு 5-6 மேகசைன்ஸ் அவன் கையில் கொடுக்குறான்.
இதெல்லாம் என்ன மேகசின் அப்படின்னா, நான் மென்ஸை பற்றி தான் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுடைய சைஸ், அவங்களோட வெயிட், அவங்களோட ஹைட், அவங்களோட ஒர்க், அவங்களோட கலர், கேஸ்ட் இதெல்லாம் பற்றி தான் நான் வந்து அவங்களோட கேரக்டரைசேஷன் இதை பற்றி தான் தீர்த்து எழுதிட்டுருக்கேன். எனக்கு அவரோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 மேகசின்ஸை அவன் கையில் கொடுத்து, இதில் ஏதாவது உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையனோட ஃபோட்டோவை எனக்கு செலக்ட் பண்ணி கொடு, அந்த ஃபோட்டோவை வச்சு நான் தீர்த்து எழுதுறேன் அப்படின்னு சொல்ல, நம்மளோட டாக்டர் மேட்டர் சரி ஓகே நான் ஹெல்ப் பண்ணுற கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த புக்ஸை வாங்கி புரட்டி பார்த்துட்ருக்கான். இவன் அப்படி புரட்டி பார்க்க அந்த புக்ஸை பார்த்தா நம்மளே கண்ணை மூடுற கொடுமையில் தான் இருக்குது. ஏன்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆஃப் நியூட், செமி நியூட், இல்லை ஃபுல்லாகவே நியூட் அந்த மாதிரியான ஃபோட்டோஸாக தான் இருக்குது. ஸோ டாக்டர் மேட்டுக்கு உண்மையாகவே ரொம்பவே ஆக்வர்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சதில் நான் பெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன், நான் வேறு ஏதாவது உனக்கு சஜஸ்ட் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்ல, இல்லை ஆல்ரெடி நீங்கள் தான் பண்ணி கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட தீசிஸ்லாம் உடனே ஆட் பண்ணிட்டேன், நீங்களே பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்ல, இவனும் சரி வைக்க வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு இவனும் அந்த புக்ஸ் எல்லாத்தையும் புரட்டி பார்க்குறான். பட் அவனுக்கு அது பிடிக்கவே இல்லை. இவன் பக்கத்துலேயே என்னோட சேனையும் பார்த்துட்டே இருக்கா. இவன் பார்த்தா அப்படியே அவனே பார்த்துக்கிட்டே இருக்கா. அவனுக்கே ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணு இந்த மாதிரி ஒரு பையனை பக்கத்தில் உட்காந்து குறுன்னு பார்த்துட்டே இருந்தால் எந்த பசங்களுக்குமே அது பிடிக்காது. இதே மாதிரி டாக்டர் மேட்டை குறுன்னு பார்த்துட்டே இருக்க, இவனும் அந்த புக்ஸையும் பார்க்குறான், அவளையும் பார்க்குறான். இங்கே என்ன நடக்குதுன்னே புரியாமல் அவன் ரொம்பவே ஒரு ஆக்வர்டான மொமெண்ட்டில் உட்காந்துட்டு இருக்கான். இவன் அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்க, அவனுக்கு ஒரு கால் வருது. யார்கிட்டேருந்து கால் வரணும்னா டாக்டர் பேட் கிட்டேருந்து தான் கால் வரும். டாக்டர் பேட் கூட இவன் வெளில வரதா சொல்லியிருப்பான். ஸோ அதுக்காக தான் ரிமைண்ட் பண்ண அவன் கால் பண்ணியிருப்பான். சரி நான் மறக்கல வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். பேசி முடிச்சுட்டு இவன் ஒரு ஃபோட்டோவையும் செலக்ட் பண்ணுறான். செலக்ட் பண்ணிவிட்டு சோன் கிட்ட சொல்கிறான், இந்த ஃபோட்டோ ஓகே, நீ இதை வச்சு தீசிஸ் எழுது அப்படின்னு சொல்ல, ஓகே உண்மையாவா இந்த ஃபோட்டோ எனக்கு பிடிச்சிருக்கா, இவங்க 2 பேரும் பார்க்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்காங்களா அப்படின்னு சொல்ல, ஆமாம் 2 பேருமே பார்க்கறது கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட மேட் வந்து இன்றைக்கி நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நான் அப்புறமா பார்க்குறேன், எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, நம்மளுடைய சோன் டக்குன்னு அவனோட வாயை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு நீ லிஃப்ட் கொடுக்குறியா அப்படின்னு சொல்ல, இவனுக்கும் வேறு வழி இல்லை, சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். ஸோ 2 பேரும் சேர்ந்து காரில் போய்கிட்டே இருக்காங்க. 2 பேரும் காரில் போகும்போதே நம்மளுடைய சோன் அவனோட மொபைல் ஃபோனில் சாங் வைக்க ஆரம்பிக்கிறான். சாங்ஸ் ப்ளே ஆகிட்டே இருக்குது. ஸோ 2 பேரும் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கும்போது ஓல்டு சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல, கேட்குறதுக்கே ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே போயிட்டுருக்கா. அப்புறம் நம்மளோட சோன் மேட் கிட்ட இது என்ன ட்ராக்குன்னு தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு சொல்ல, 2 பேரும் அட் அ டைமுக்கு ஒரு மூவியோட நேமை சொல்கிறாங்க. நம்முடைய சோனுக்கு நம்மளோட மேட்டை லீட் எடுத்து கொடுத்த மாதிரி, ஓகே இப்போ நான் நிறைய சாங்ஸ் ப்ளே பண்ணுறேன், அதெல்லாம் என்ன மூவியோட சவுண்ட் ட்ராக் அப்படிங்கிறத நீ கண்டுபிடிச்சி சொல்லணும் அப்படின்னு சொல்ல, இவனும் அப்படியே மாற்றி ஒரு சாங்ஸாக ப்ளே பண்ணிகிட்டே இருக்கா. இவன் அப்படி ப்ளே பண்ணிகிட்டே இருக்க, இவனும் கண்டுபிடிக்கிறான். நம்மளுடைய சோன் மேட் கிட்ட சரி ஓகே உனக்கு என்ன மாதிரியான மியூசிக் பிடிக்கும்னு சொல்ல, உன்னை பற்றி நான் சொல்கிறேன், உனக்கு என்ன மாதிரி மியூசிக் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, நம்மளுடைய மேட் டக்குன்னு சோன் கிட்ட ஒருவேளை நான் கேம் பண்ணி திங்க் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்மளோட சோனுக்கு இந்த இடத்துல என்ன ரியாக்ட் பண்ணுறது, அவன் இந்த அளவுக்கு பளிச்சுன்னு மூஞ்சுக்கு நேரம் கேட்ட உடனேவே அவளுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியல. ஸோ அப்படியே இவனும் அமைதியாக இருக்கான். இந்த சீனோட இந்த எபிசோட இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, நம்மளோட சோன் நம்மளோட மேட் ஒரு கேவா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணானா, அதே மாதிரி நம்மளோட பீச் அண்ட் காவோடைய அந்த பிரச்சனை தீர்ந்துச்சா இல்லையா, நம்மளோட சான்ஸ்வே சோவை ஒரு வழியாக படத்தில் நடிக்க ஒத்துக்க வச்சுட்டான். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே வெயிட் பண்ணி ஃபர்தர் எபிசோட்ஸில் பார்க்கலாம். இந்த எபிசோட் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சதா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷனுக்காக பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, லவ் யூ ஆன் சிஎஸ், பை அண்ட் டேக் கேர். ஏதாவது பேசணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை மக்களே.